ஒரே குறுக்குவெட்டு பரப்பு. ஓகே, ஒரே குறுக்குவெட்டு பரப்பில் உள்ள 3 கோள்கள் ஒரு சமபக்க முக்கோணி. இப்போ ஒரே குறுக்குவெட்டு பரப்பு, சமபக்க முக்கோணின்ற ஒரே நீளம், எல்லா கோள்களும் நன்றாக காவற்கட்டிடப்பட்டுள்ளன. ஏபி திரவியத்தின் வெப்ப கடத்தாறு ஏசி சிபி ஆகியவற்றின் திரவியங்களின் பெருமானத்தின் இருமடங்காகும். இந்த போட்டுக்க வெப்ப கடத்தாறு இது கேன்னு வச்ச மாட்டா, இது 2K சரிதானே, இது இருமடங்கு தானே. ஓகே, ஏபி ஆகிய இரு முனைகளும் முறையே 100 பாய்ச்சி 0 பாய்ச்சில் பயணப்படுகிறது. உறுதி நிலையில் விகிதம் ஏவினா வெப்பம் பாயும் வீதம் சமனானது. இப்போ வெப்ப பாய்ச்சல் வீதம் வெப்ப கடத்தாறுன்றது ஒரு புள்ளியிலேருந்து எனக்கு வெப்பநிலையில் 100 பாய்ச்சிலேருந்து 0 பாய்ச்சில் போகும்போது இந்த கோடுக்குள்ளால கடத்துறது தான் வெப்ப கடத்தாறுன்னு சொல்லுவோம். இந்த வெப்ப கடத்தாருக்கு சமன்பாடு கியூபை வெப்ப பாய்ச்சல் வீதம் சமன் வெப்ப கடத்தாறு தர குறுக்குவெட்டு பரப்பளவு மேல் டெல்டா டி, அதாவது வெப்பநிலை வித்தியாசத்தின் கீழ் நீளம் இதை குறிக்குது. அப்போ ஒன்று நீளம், குறுக்குவெட்டு பரப்பளவு, வெப்பநிலை வித்தியாசம், அதே மாதிரி வெப்ப கடத்தாறு, இதோட செஞ்சால் வெப்பம் பாயும் வீதத்தை குறிக்குது. இப்போ எங்களுக்கு கேள்வி வெப்பம் பாயும் வீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன செய்யணும்னா, முதலாவது விஷயம் ஏக்கும் பிக்குமான வெப்ப கடத்தாறு எடுக்க போகிறேன். வெப்ப கடத்தாறு ஏக்கும் பிக்குமான எடுத்தேன். அதில் 2K தானே போட்டிருக்கேன். அப்போ Q/T சமன் 2K குறுக்குவெட்டு பரப்பளவு நீளம், அதே மாதிரி 100/0, 100லேருந்து 0 தானே போகுது. டெல்டா டி தான் இருக்கும், நீளம் எல்லாம் இருக்கும். இங்கே என்ன சிஸ்டம்ண்டா, இங்கே எல்லாமே தான் இருக்க போகுது. அப்போ சரி, ஏக்கும் பிக்கும் எடுத்துட்டேன். இப்போ என்ன தேவை எனக்கு, அதாவது வெப்ப பாயும் வீதங்கள்ன்றா டெல்டா டி தேவை எங்களுக்கு. மிச்சம் எல்லா கணியம் இருக்குது, டெல்டா டி இல்லை. அப்போ இதில் இருக்க வெப்பநிலையை நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா டி இருந்தால் தான் கண்டுபிடிக்கலாம். இப்போ டெல்டா டி எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, 2 கோள் இருக்குது, ஆனால் 2 கோள் வெப்ப கடத்தாரும் சமனாக இருக்குது. அப்போ ஏக்கும் சிக்குமாக நாங்கள் எழுதினோம்டா 100/x, இந்த எக்ஸ்ன்றது இதில் இருக்க வெப்பநிலை, அதாவது எவ்வளோ வெப்பநிலை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ 100லேருந்து x வரையும் போகுது வெப்ப கடத்தாரில். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் அடினோம்டா x0, அதாவது 100லேருந்து இங்கே வெப்பம் போகும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வெப்பம் போகும். ஏன்னா இது வெப்பநிலை குறைவு தானே, இங்கே வெப்பநிலை குறைவு, இங்கே வெப்பநிலை கூட. அப்போ வெப்பம் இங்கேருந்து இங்கே கடத்தப்படும். அதே மாதிரி அங்கே இருக்க வெப்பம் இங்கே கடத்தப்பட போகுது. இப்போ அதை ரெண்டையும் போட்டிருக்கேன். வெப்ப கடத்தார் ரெண்டுக்கு சமன். அதனால் என்ன செய்கிறேன்டா, ஏசியையும் பிசியையும் சமப்படுத்துகிறேன். வெப்பநிலை பாய்ச்சல் இது சமன் தானே, எல்லாம் வெப்ப கடத்தாறு சமன், இதுகள் சமன். அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ இதுலேருந்து நாங்கள் கே, இந்த ஏ, இந்த எல் எல்லாமே ஒரே பரிமாணம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெட்டினோம்டா 100/x சமன் x/0. அப்போ இந்த எக்ஸ் என்ன செய்வோம், இங்கே கொண்டு வந்தோம்டா 2x சமன் 100 இருக்கும். அப்போ x சமன் 50/c இருக்கும். அப்போ இதில் வெப்பநிலை 50 இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 50 இருக்குமென்று கண்டுபிடிச்சோம். இப்போ எங்களுக்கு என்ன தேவை வந்தது, வெப்பம் பாயும் வீதம் தேவை. வெப்பம் பாயும் வீதத்துக்கு சமன்பாடு இந்த இருக்குது, எங்களுக்கு எல்லா சமன்பாடும் இருக்குது. பட் இதில் வெப்பநிலை மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது. இந்த வெப்பநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கண்டா, ஏஎம் சிஏயும் சிஏம் பிஏம் வெப்ப கடத்தார் எழுதி போட்டு ரெண்டையும் சமப்படுத்தினாங்க. ஏன்னா வெப்ப பாய்ச்சல் வீதம் ரெண்டுக்கும் சமன். அப்படி சமப்படுத்தி இதில் இருக்க வெப்பநிலை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 50 வெப்பநிலை கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்ய போகிறோம், x 50 தெரியும். இப்போ நாங்கள் டிரெக்டாக சமன்பாடில் போகலாம். ஏபிங்கள் ஏசியை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபிக்கு இந்த அடியிருக்கான், இந்த இது தூக்கி போடுறோம் நாங்கள், இந்த போட்டாச்சு. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் எழுதிட்டேன், ஏக்கும் சிக்கும் இந்த அடியிருக்கான். இதில் இந்த இது வராது, 100/x போட்டால் x 50 கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே 2 தரம் 50, இந்த கணியமெல்லாம் வெட்டுப்படும். இந்த எல்லாம் ஒரே கணியங்கள் தானே, எல்லாம் வெட்டுப்பட்ட பிறகு 2 தர 100ங்கள் 50. அப்போ 50 இதை பிரித்தா இங்கே 2 வரும். 50 தர 2 100. இப்போ 2 தர 2 எத்தனைனா 4. அப்போ 4 மடங்காக இருக்கும்ன்றதான் விட. அப்போ நான் இதில் எப்படி செஞ்சுருக்கேன்டா, வெப்ப பாய்ச்சல் விதத்துக்கான சமன்பாடு எனக்கு தெரியும். அந்த சமன்பாடில் டீட்டா தெரியாது. அவை எல்லாத்திலும் வெப்ப கடத்தாரை எழுதி போட்டு இதை நான் எக்ஸ்டெண்ட் எடுத்து செஞ்சு இதில் இருக்க வெப்பநிலை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், டிரெக்டாக சமன்பாடில் பிரதியிட்டு போட்டு விடையை கண்டாச்சு.